போடா லூசு. ஐயையோ ஐயையோ வாய பறக்கு. ஏமா 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 சிப்பா யக்கு. ஏய் ஏறனடா சத்தேடா மலட அண்ணாமலை முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. பாஷா பற்றி பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் பாஷாவோட மெயின் ஹைலைட் நான் இது வரைக்கும் பேசலை. ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டயலாக் எப்படி வந்தது? ஒரு சின்ன மேட்ரு இது. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னையில் இந்த க்ரீன் பார்க் இருக்கிற ஹோட்டலில் தான் நாங்கள் இந்த செட்டு போட்டிருந்தோம், மாணிக்கம் இருக்கிற இடம். ஸோ எல்லா சீன்ஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த செட்டு பொறுத்த வரைக்கும் இன்டர்வல் பாயிண்டில் ஆனந்தராஜ் அடித்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட் டைம் இந்த டயலாக் வரப்போகிறது. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டே இருந்தோம். ஆனால் அப்பப்போ நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும். ஏதோ ஒரு நம்ம அண்ணாமலை மாதிரி மலையிட அண்ணாமலை இது மாதிரி ஏதோ ஒரு பஞ்ச் வரலாமா அப்படின்னு ஒரு மேட்டர் பேசிகிட்டே இருந்தோம். ஆனால் எதுவும் வரல, டயலாக் அமையலை, போயிட்டு இருந்தது. இன்டர்வல் பாயிண்ட் வரும்போது அந்த சீன் எடுக்கும்போது அன்றைக்கி நைட்டு சடனாக ரஜினி சார் வந்து இது எப்படி இருக்கு கேளுங்க அப்படின்னு எங்கிட்ட என் பாலகுமார் சார்ட்டு சொன்னார். ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்னார். சார் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா அவர் மாதிரி பவர் இருக்குது அதில். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது சார் சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லி பார்த்தோம், நல்லா இருக்கு சொல்லிவிட்டு ஓகே யார்கிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம ஷாட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் என்னது அப்படின்னாரு. ஸோ ஓகே சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. ரெடி ஆச்சு. ஃபைட்டு அந்த ஆனந்தராஜ் அடிச்சுட்டு ஃபைனலாக அவங்கெல்லாம் வந்து கிஸ் பண்ணோம். அப்புறம் அந்த இன்டர்வல் டயலாக் வரணும். ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி திடீர்னு ரஜினி சார் கூப்பிட்டார் என்ன பாலகுமார் சார், ஒரு வாட்டி பெட்டரா ஒரு தடவை பெட்டரா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அதிலே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சார் வாட்டியை விட தடவை நல்லா இருக்கு, ஏன்னா ஒரு வெயிட் இருக்கிற மாதிரி இருக்குது சார். ஒரு தடவை சொன்னால் 100 தடவை, அதில் மோர் அது கொஞ்சம் அதுக்கு கம்பேரிட்டிவ் இது பெட்டராக இருக்குது, வெரி குட் இப்படியே வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷார்ட்டுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாக் சொன்னார். சொல்லி முடித்தோடனே எல்லாரும் ரியாக்ஷன் நல்லா இருந்தது. ஜனகராஜ் வந்து அண்ணே இது நல்லா இருக்கே அப்படின்னாரு, திருச்சின்றாரு. நான் பார்த்தேன் எல்லாருமே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ரியாக்ஷன் இருந்தது. பட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரியாக்ஷன் என்னென்னா அங்கே நம்ம கேமரா அசிஸ்டண்ட்டெல்லாம் இந்த பக்கம் உட்காண்ட்ருந்தாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டே ஒரு டீ கொடுறா, ஒரு தடவை சொன்னால் 100 தடவை. இது வந்து அப்படியே வைரல் எடுத்தாங்க. பார்த்து சுற்றி அவன் கேமரா அசிஸ்டண்ட்டே கேமரா கொண்டாடா, லென்ஸு கொண்டாடா, ஒரு தடவை இது இட் பிகேம் அ இமீடியட் எஃபெக்ட், ஒரு மல்டி எஃபெக்ட் ஆகுது. ரஜினி சார் ஐ திங்க் வி மேட் அ கிரேட் பஞ்ச் லைன், எங்கே பார்த்துட்டு தான் நடந்து ஒரு சூப்பர் அப்படின்னார். ஸோ ஒரு அந்த பாட்டிலேருந்து தடவை வந்து இட் பிகேம் அ பவர்ஃபுல் டயலாக். இன்றைக்கி 30 வருஷம் ஆனாலும் அந்த டயலாக் வந்து ஒரு மோஸ்ட் ஸ்போக்கன் டயலாக், மோஸ்ட் பவர்ஃபுல் டயலாகாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் அந்த டயலாக் ரஜினி சார் பல படத்தில் பல பஞ்ச் லைன்ஸ் போடுவார். மலடா அண்ணாமலை அதில் ஒரு பாப்புலராக இருந்தது. ஆனால் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி I think it's the biggest punchline of his in his career. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. ஸோ நான் ஆல்ரெடி அன்றைக்கி சொன்னதில் கதையில் அந்த 8 சாங் வரைக்கும் நான் முடிச்சிருந்தேன். ஆனால் அதில் முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு மேட்டர் நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன். தட் இஸ் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன வரும், மாணிக்கம் வந்து தெரிய வரும் அன்வர் பாஷாவை அவங்க ஆண்டனியில் அடிக்கிறாங்க சொல்லி இவர் துரத்தி போய் அங்கே போய் பார்த்தா வெட்டிடுவாங்க அன்வர் பாஷாவை. கோவத்தில் அந்த கத்தி எடுத்து எல்லாரையும் வெட்ட ஆரம்பிப்பார். அந்த வெட்டி ஓடுவார். அந்த ஸ்ட்ரீட்டில் எடுத்த சீன்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக இன்றைக்கி நினச்சிபடி பார்க்க முடியாது. ரஜினி சாரை வச்சு அங்கே ஷூட் பண்ணுறது. ஆக்சுவலாக அன்வர் பாஷா அந்த சரண்ராஜ் டெத் சீன் எடுத்தது மோஸ்ட் பாப்புலர் பிளேஸ் இன்றைக்கி. தட் இஸ் ஷாருக் கான் வீட்டு வாசல். அதுக்கு முன்னாடி ராஜேஷ் கண்ணா இருந்த வீடு. அந்த ஏரியாவே வெரி பாப்புலர் ஜங்ஷன் அது, அங்கே எடுத்தோம். அப்புறம் ஓடுற ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து
ஒரு டெம்போ ட்ராவலர் ஒரு மாருதி வேன் வச்சுட்டோம், கேமரா மாருதி வேனில் இருக்கும், டெம்போ ட்ராவலர் ரஜினி சார் உட்காந்துருப்பார். அப்படியே லிங்கிங் ரோடு, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டிராஃபிக் ரோடு அங்கே பேந்திராவில். நேர் சார் ரெடி சார் ஷார்ட் சொல்லி கேமரா ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரோடுவார், துரத்துவாங்க, எப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ரேண்டமாக கேண்டிடாக ஷார்ட்ஸ் எடுக்க முடியுது அப்போ ரஜினி சார். இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியும் அந்த ரோட்லாம் எடுக்கிறதாங்க. அப்புறம் அங்கே ஒரு இரானி ஹோட்டலில் தான் அந்த 2-3 பேர் ஃபைட் பண்ணுவார். இரானி ஹோட்டல் இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஜாயிண்ட் இன் பாம்பே. அது அந்த காலத்துலேருந்து இருக்கும். ஸோ வெரி பாப்புலர். அங்கே பர்மிஷன் கேட்டு உடனே அந்த சீக்வன்ஸ் எடுத்தோம். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பாம்பேயோட அந்த ஒரு லொக்கேல்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர் லொக்கேல்ஸ். வெரி பீப்புள் லிவ்ட் இன் பாம்பே, தே வில் நோ த வேல்யூ ஆஃப் தோஸ் பிளேசஸ், வெரி ரேர். அங்கே எடுத்து அந்த சீக்வன்ஸ் எடுத்து கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் போர்ஷனில் பாந்தரோட இந்த மெயின் ஜங்ஷனில் வேறு அந்த கணபதி ஃபெஸ்டிவல் தான் நடந்த இடத்துல, ஆண்டனியோட அராஜகம் நடந்த இடத்துல தான் இவர் வந்து ஃபைட் பண்ணுவார். அந்த லாஸ்ட்டு 3 பேர் சாவடிப்பார். சாவடித்து அந்த எண்டு வந்து முடிக்கும்போது ஒரு சின்ன ஒரு மேட்ரு வந்தது. சரி, இந்த 4 பேர் இவங்க கூட வராங்களே ஹென்ச்மேன் மாதிரி, நம்ம அந்த தினேஷ் மாஸ்டரு, சங்கர் மாஸ்டர், இவெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிது ஒரு இடம் சார். ஸோ அவள் இருந்துகிட்டே இருந்தாங்க. டக்குன்னு அவளுக்கு வந்து ஒரு ஜிப்பா குர்த்தாலாம் போட்டு அந்த மாதிரி அந்த க்ரௌடோடு சேர்த்துட்டு எல்லோரும் வந்து அங்கே க்ரௌடை எல்லோரும் வந்து இப்போ 4 பேர் அடிச்சிட சொன்ன எல்லா மக்களுக்கெல்லாம் ஹாப்பி தட் ஆண்டனியோட ஆட்களை எதிர்த்து ஒருத்தன் வந்திருக்கான் மாணிக்கம் சொல்லி எல்லோரும் அவனை பார்த்துட்டு இருப்பாங்க. போலீஸ் வருவாங்க. யார் சாவடிச்சாங்க அவங்கள சொல்லும்போது நான் சாவடித்தேன் எல்லாம் மக்கள் எல்லாமே சப்போர்ட் ஆகிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த சீன் ஒமார் முக்தார்கிற ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் படத்தோட பேஸ் அது. ஹூ கீல்டு சொன்னால் எல்லோரும் ஐஎம் ஒமார் முக்தார் சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப பாப்புலர் லைன் அது. ஸோ அந்த டயலாக் அங்கே அந்த அந்த இன்ஸ்பயர்ட் அந்த சீன் அங்கே யூஸ் பண்ணிட்டோம். வேறு எல்லாருமே வந்து நான் தான் சாவடிச்சேன், போலீஸ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிடுவான். அப்போ எல்லோரும் மாணிக் ஜிந்தாபாத், மாணிக் ஜிந்தாபாத், இல்லை மாணிக் இல்லை மாணிக் பாஷான்னு சொல்லுவார். அங்கேருந்து அந்த டைட்டில் ஃபார் ஹிம் மாணிக் பாஷான்னு அதில் ஆட் ஆகும். சொன்ன உடனே எல்லோரும் கத்தும்போது இந்த 4 பேர் அங்கேருந்து க்ரௌட்லேருந்து வந்து மக்கள்லாம் தள்ளிட்டு கூடவே நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஹவு தீஸ் பீப்புள் கேம் இன் டு ஹிஸ் லைஃப், தே பிகேம் பார்ட் ஆஃப் ஹிஸ் டீம் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஃப்ளாஷ்பேக் எண்டிங்கில் வந்து நிற்கும். பாஷா, மாணிக் பாஷா. இதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் கதைப்படி அந்த ஃபியூனரலுக்கு போயிருப்பாங்க, அந்த சமாதி முடியும், அந்த சீன் முடியும். ஸோ இங்கே இப்போது பாஷா ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார், ஒரு டாப் ஆகிட்டார். இப்போ ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த நம்ம ஆல்ரெடி இருக்கிற கேட்வே ஆஃப் இந்தியா சீன்லாம் முடிச்சுட்டு அப்பா வந்து மாணிக்கம்கிட்ட வந்து டே நீ விட்டுடுறான்ட்டு மோதாதரெல்லாம் சொல்லி பார்ப்பார். அவன் கேட்க மாட்டான், சைலண்ட்டாக இருப்பார். ஹீ வில் கோ அண்ட் டெல் ஆண்டனி, அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்போது ஐடியா பண்ணுவார் ஆண்டனி, நேராக மினிஸ்டருக்கு போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவனோட இடத்த துவம்சம் அவன் ஆட்கள்லாம் பிடிக்கிறது சொல்லுவார். ஸோ சடன்லி ஆல் த 4 people ஆஃப் அண்ட் அவனோட கீ பீப்புளை பாஷாவோட எல்லாத்தையும் அவங்க போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க. இது பாஷாவுக்கு தெரிய வரும். பாஷா ஃபுல் ஸ்பீடாக அந்த வண்டியில் ஈ வில் கம் அண்ட் டிஐஜி அண்ட் டிஐஜி ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாருக்கும் நேருக்கு நேர் பேசுவார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன், கீ சீன். இதை நாங்கள் பாம்பேயில் எடுக்கலை, சென்னையில் ஃபிலிம் சிட்டியில் அன்றைக்கி அந்த சீன் எடுக்கலாம் டிசைட் ஆகும்போது அதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொல்லி நாங்கள் ஒரு கோர்ட் இருந்தது. அந்த கோர்ட் செட்டில் எல்லா கோர்ட் ப்ராப்பர்ட்டி, ஜட்ஜு ப்ராப்பர்ட்டி, இந்த லாயர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி பெரிய இடம். அந்த சென்டரில் அந்த டேபிளில் போட்டு ஒன்லி விண்டோஸ் லைட்டப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹாஃப் லைட் பண்ணி அந்த இடத்த செட் பண்ணிவிட்டு இங்கே பண்ணிக்கலாம் சார் சொல்லி சார்கிட்ட சொன்னேன்னா, சார் ரொம்ப நல்லா இருக்கும், இது எக்கோ பண்ணலாம் சார் அந்த டயலாக் கூட சொல்லி க்ரியேட் பண்ணி அந்த சீன் ரெடி பண்ணுவோம். அதில் என்ன இம்பார்ட்டன்ட் நீங்கள் நல்லா பாருங்கள், மறுபடியும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் பாஷா கேரக்டருக்கு வந்து ஜென்ரல் லெஃப்ட் ஹேண்ட் நிறைய யூஸ் பண்ணுவார் ரஜினி சார். அவரோடது மேனரிசமாக கொண்டு வந்துட்டார். எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். யார்கிட்ட பேசலாம் ஒரு தடவை சொன்னாங்க மட்டும்தான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவார். அவர் மாதிரி பிளான்டாக மைண்டில் வச்சுட்டு அவர் க்ரியேட் பண்ணார் அந்த மேனரிசம். ஸோ நான் என்ன பண்ணினேன், அந்த ஷார்ட் அவர் வந்து பேசும்போது லெஃப்ட் ஹேண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப் சைட்லேருந்து ஒரு அந்த சைட்லேருந்து ஒரு ஹார்ஷ் லைட் பண்ணி இங்கேருந்து ஒரு ட்ராக் போட்டு ரெடி பண்ணேன். கரெக்டாக அந்த ஷார்ட் ஃபுல் ஸ்பீடில் வருவார். வந்து அந்த கரெக்டாக லெஃப்ட் ஹேண்டு தான் அந்த கோட்டு பின்னாடி அந்த இது டாக்குமெண்ட்லாம் வச்சுருப்பார். எடுத்து சலக் தூக்கி எறிவார். ஒவ்வொரு டயலாக், நே ராவணனா இந்த கோட்டை இப்படி எடுத்து அடிக்க எல்லாமே அந்த ஆக்ஷன் எல்லாமே ஹி யூஸ் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். அண்ட் லைட்டிங் கரெக்டாக வாங்குவார். பிரகாஷ் சார் சொல்லிகிட்டே இருப்பார், ரஜினி சாருக்கு ஒரு எங்கே இந்த லைட் கீ லைட் சொன்னால் அதுக்கு மிஸ்ஸே பண்ண மாட்டார், பொசிஷன் மார்க் கரெக்டாக வர்றார். தட் இஸ் ஒரு ஆக்டரோட நீட் அது டு கரெக்ட்லி ஆக்ட் ஃபார் த கேமரா, விச் ஹி வாஸ் வெரி குட். பிரகாஷ் சார் வாஸ் வெரி ஹாப்பி வித் த வே
அந்த மார்க் கொடுத்தா லைட்டிங் பண்ணினா இதை கரெக்டாக யூஸ் பண்ணிப்பார் ரஜினி சார் சொல்லி அந்த ஷாட்டு பாஷாவோடு ஒரு தனி லாங்குவேஜ், ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு டைமிங் அவர் கொண்டு வந்துட்டார். அதில் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த சீனில் அவர் வந்த ஃபோர்ஸு, அந்த டாக்குமெண்ட் தூக்கி எறிகிற விதம், பேசுகிற விதம் எல்லாமே ஒரு தனி டைமிங்காக இருக்கும். இட்ஸ் நாட் த ஆர்டினரி டைமிங் ஆஃப் டயலாக்லாம் பேசுகிறது கட் 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 பேசுவார். அண்ட் அது ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷன். அந்த சீன் என்னென்னா, இவனும் டான் தானே, இவனும் ஒரு அண்டர்வேர்ல்டு ஆள் தானே, இவன் எதுக்கு நல்லவன், அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷனாகவே நான் வந்து கட்டவனை தான் நான் கொள்ளையடிச்சுட்டுருக்கேன், அந்த பணத்தெல்லாம் வந்து பாஷா ட்ரஸ்ட்டு, பாஷா எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, பாஷா சைல்டு ட்ரஸ்ட்டு, பாஷா ஹாஸ்பிட்டல்னு, தட் இஸ் பேட் ஃபெலோட்டு இந்த பணத்தை எடுத்து நல்லவங்களுக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ எம் ஒன்லி ஆல் யூ பீப்புள் ஆர் நாட் டூயிங், ஐ எம் டூயிங்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு மேட்ரு வேண்டி இருந்தது. அதை சொல்லிவிட்டு நீங்களாம் பயப்படுறீங்க அவன்ட்டு ஆண்டனிட்டேருந்து சொல்லி ஃபுல் ஃபோர்ஸில் ஓகே 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 சொல்லிட்டு போயிடுவார். நான் இதை கெட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கெட்டு வேலை செய்கிறேன், நீங்களே எப்படி பண்ணிக்கீங்க? ஆண்டோனியா பாஷாவா, ராவணனா ராமனா, யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க? ஓகே பாய் பாய் பாய். இதனோட இமீடியட் இம்பேக்ட்டு அங்கே தெரிய வரும் ஆண்டனிக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டுட்டாங்க, போலீஸ் இப்போது பாஷா பக்கம் சொன்ன உடனே ஆண்டனி ஒரு ஐடியா பண்ணுவார், எல்லா டான்ஸையும் வர சொல்லுங்கள் இன்க்ளூடிங் பாஷா. ஸோ கட் பண்ணால் ஒரு அங்கே ட்ரைடன்ட் எடுத்தோம், பெரிய இருக்கிற லாங் டேபிள் எல்லாம் சேர்த்து ஒரு ஹியூஜ் லாங் டேபிள், கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 25 பேர், அந்த பக்கம் ஒரு 25 பேர், அவ்வளோ பெரிய ஹாலில் ஆல் த டான்ஸ் உட்காந்துருக்காங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிறாங்க. அங்கே மறுபடியும் அவளுக்குள்ளே ஒரு சின்ன டக் ஆஃப் வார் வரும். இவன் கமன் லெட்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவான் ஆண்டனி, இவன் ரிஃப்யூஸ் பண்ணுவான். ஐ வாக் அண்ட் பாஷா வாக் அவுட். பாஷா வாக் அவுட் பண்ண எல்லோரும் வாக் அவுட் பண்ணுவான், இன்க்ளூடிங் தேவன். இவனோட ஆள் அங்கே போயிடுவான். இந்த சீன் எடுக்கும்போது லாஸ்ட் ஷாட்டு ஒரு கிளாஸ் இருக்கும், பெரிய கிளாஸ், அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு கிளாஸு. ஆண்டனி இவர் உட்காந்துருப்பார், கேஷவா கேஷவா சொல்ல போயிட்டே இருப்பான், கோவம் வரும். அப்போது ஒரு சின்னதாக என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார் ரகுவரன் சார், நான் அவன் போயிடுவான், அப்புறம் எனக்கு ஒரு க்ளோஸ்அப் எடுப்பீங்க இல்லையா அப்படின்னு என் ரியாக்ஷன். ஓகே சார் அதை எடுங்க, நான் சொல்கிறேன், ஒரு ஆக்ஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னார். என்ன சார்? நான் இல்லை பண்ணுறேன் சார்னார். ஸோ லாங் ஷாட்டில் அவர் போயிட்டார். அப்புறமா ஒரு டேபிளோடு வைங்க சார் அப்படின்னா வச்சுட்டேன். அந்த அப்படியே பேஷவா போயிடுவான், கோபத்தில் அந்த கிளாஸை அப்படி அடிப்பார். ஆக்சுவலாக அந்த கோபத்தை அந்த பவரில் அடித்த உடனே ஃபுல் கட் ஆகிடும் ஹேண்டு. அது ஆனால் ஷாட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் ஃபுல் பிளட்டு. ஏன்னா இவர் கிளாஸை நீங்கள் அடித்தீங்க அந்த, ஆனால் ஆண்டனியோட அந்த பவர் காட்டுறதுக்காக ஹி டிட் இட், ஃபுல் பிளட்டு. என்ன சார் விடுங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தா கிளாஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேண்டேஜ் எல்லாம் போட்டு, தட் இஸ் ஹி வாஸ் ஸோ இன்வால்வ். ஹி வாண்டட் டு மேக் ஆண்டனி கேரக்டர் ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் மார்க் வரணும்னு சொல்லி பண்ணிட்டாரு. கேஷ்வா கேஷ்வா ஸோ அதை அடிச்சுட்டார். கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தேவன் போய் பாஷாட்ட ஒரு பர்த்டே சாங் டிசிஷன் எடுத்திருந்தோம். ஸோ சாங் எண்டில் தேவன் மாட்டிப்பான், அவனை அடித்து திருப்பி ஆண்டனிட்ட வந்துடுவான். அப்போ ஆண்டனி சொல்லலாம் நீங்கள்லாம் வேஸ்ட்டு, நானே இப்போது அவனை சரி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டனியே ஒரு பில்டிங்கில் பாம்பு வைப்பான், ஒரு ட்ரஸ்ட்டு ஆஃபீஸில் பாம்பு வைப்பான், ஒருத்தனை சாவடிப்பான். எல்லாத்தையும் தான் ரிப்போர்ட் ஆகும்போது பண்ணட்டும், அடிக்கட்டும், கொல்லட்டும். இவர் காமாக இருப்பார், என்ன நடக்கிறனே தெரியாது. ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சோன்னா ஆண்டனி ரொம்ப பெரிய ஆள் மாதிரி, ஹேய் என்னடா எல்லாம் முடிச்சிட்டேன், என்ன பண்ண போகிறாய் சொல்லுவார். இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டேன், கரெக்டாக ஜனகராஜ் ஓடி வந்துட்டு அப்படின்னு காட்டுவான். என்னென்னா நியூஸ் பேப்பர் எல்லாம் இவன் என்னெல்லாம் பண்ணினாலும் ப்ரூஃபோடு அதில் வந்திருக்கும். இப்போ இவர் சொல்ல கொஞ்சம் பேப்பரை பாருடா ஆண்டனி அப்படிம்பார். பார்த்தா ஷாக் ஆகி கோவத்தில் அடிப்பார். அப்போ இவர் சிரிப்பார். அப்போ ஒரு டயலாக் இருக்காங்க, எங்கிட்ட சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம், அன்பான வந்த கூட்டம் அப்படின்னு அந்த டயலாக் இது இப்போ ரஜினி சாருக்கு பொருந்தும். ஸோ உடனே நான் பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன், இது சும்மா நம்மளே நம்ம அடிக்கிறோம். ரொம்ப அவர் பர்சனலாக அவரோட ஃபோக்கஸ் பண்ணிக்கணுங்கிற இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாது. அப்போ ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பாலகுமார் சார் நாங்கள்லாம் போய், சார் இது என்ன சார், இது பாஷாவுக்கு கரெக்டாக இருக்குது சார், அவர் இந்த ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு சொல்லும்போது கரெக்டாக இருக்குது. பட் ஆடியன்ஸ் உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்லலாம் சார், உங்களை பொறுத்த வரைக்கும் பாஷா சொல்கிற மாதிரி தான் இருக்கும் சார், பட் ஆடியன்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் சொல்லி ரொம்ப கெஞ்சி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அந்த
டயலாகோட ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் பார்க்க வேண்டிய, அதுவும் டைரெக்டாக கேமரா பார்த்து டயலாக் அது. நான் சேர்த்த கூட்டம் இல்லை, தானாக வந்த கூட்டம். அதுவும் அந்த டைமில் பொலிட்டிக்கலாக பயங்கரமான ஒரு கலர் இருந்தது. அவர் சொன்ன உடனே பயங்கர கிளாப்ஸு, பயங்கர இது, ஓகே பாஸு. கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லை, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்லை, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். அந்த டயலாக் முடிச்சுட்டு அவனை ஃபோன் எடுத்து ஃபோனில் பேசுவார். அந்த ஷார்ட், ஏய் கடவுள் வந்து நல்லவனுக்கு விட்டுணும், ஆனால் ஃபைனலாக இது பண்ணுவான்னு சொல்லி ஃபுல் ஃபோர்ஸில் பேசி முடிச்சுட்டு அப்போது ஆண்டனிக்கு பிளான் வரும். டே எவ்வளோ பெரிய ஆளானாலும் மான்லியாடா, ஆனால் ஒரு தப்பு பண்ணுவான், உங்கள் அப்பா இங்கே விட்டுட்டே சொல்லுவான். ஸோ நீ இப்போ உங்கள் அப்பா நான் சாவடிக்க போகிறேன்னு சொன்னோன்னா, நீ போலீஸ் வரத்துக்குள்ளே நீ இங்கே வா சொன்னோன்னா ஓடி வருவான். அந்த ஆக்ஷன் 2 பேருக்குள்ளே ஃபைனலாக அப்பாவை சுட்டுடுவானவன். இவர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆண்டனியை, இவன் கண்ணு முன்னாடி. அப்போ இவர் கேட்பார், இவர் நம்ம அப்பா வந்து, எனக்கு நீ இன்னும் நம்ம பசங்களெல்லாம் நீ ஒருத்தனோட ஒரு பொண்ணு டாக்டர் ஆக்கணும், அவனை போலீஸ் ஆக்கணும், நீ அவளை பார்த்துக்கோ, இந்த பாஷா வேண்டாம், இந்த லைஃப் வேண்டான்னு சொல்லி அப்பாவிட்ட இந்த அப்பா ப்ராமிஸ் பண்ணுவார். அங்கேருந்து ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி ஒரு பேப்பர் நியூஸு, பாஷா டெட். ஸோ அவரோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிடுவாங்க. இப்போ ஸ்டோரி முடிஞ்சுட்டு இப்போ லைவில் இப்போது அவர் மாணிக்கமாக இருக்கார். இந்த ஃப்ளாஷ்பேக் முடியும். அந்த கதவை சாத்திட்டு இன்டர்வியூக்கு அப்புறம் ஃப்ளாஷ்பேக் போயிருக்கும். இப்போ உட்காண்டிருப்பார். தம்பி வந்து கதை தட்டுவான். என்னடா நடக்க போகிறது பார்த்தா, உன்னோட இப்படி பழைச்சிட்டாய், ஹாஸ்பிட்டல் எல்லாருமே காப்பாற்றப்பட்டாங்க, யாரும் சாகலை, யோ லக்கி அப்படின்னு சொல்லி விடுவான். ஸோ ஃபைனலி இன்டர்வல் அடித்ததுக்கு யார் சாகலும் போது அவர் காம் ஆகிடுவார். இங்கேருந்து கட் பண்ணால் இப்போ அவரோட லவ் ட்ராக் வந்து பெண்டிங்கில் இருக்கும். தேவன் வந்து நக்மாவை பிடிச்சி உன்னோட, ஏன்னா அவன் சொத்தெல்லாம் அவள் பேரில் இருக்க சொல்லிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு அவனோட மக்கு அசிஸ்டண்ட்டை போய் கல்யாணம் பண்ண சொல்லுவார். ஃபோர்ஸ் பண்ணுவான், நீ கல்யாணம் சொல்லுவான், நாளை கல்யாணம் சொல்லுவான். அப்போ அந்த பொண்ணு அங்கேயும் தப்பிச்சுன்னு ஓடி வருவா. இவர் இங்கே ஃபீலிங்கில் உட்காண்டிருப்பார். கீழேந்து கத்துவா நக்மா. இண்டோலேருந்து பார்த்தா, நாளைக்கு கல்யாணம், நீ வரலன்னு நான் செத்து போயிடுவேன் சொல்லி அவள் கத்திட்டு போயிடுவா. இவர் அப்படியே என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் இருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கே கல்யாணத்துக்கு உள்ள ப்ரிப்பரேஷன், அது ராகவேந்தர் கல்யாண மண்டபத்தில் எடுத்தோம். ஃபுல் ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கோம். அவள் வந்து கையில் டேப்லெட்ஸ் வச்சுட்டுருப்பேன், வரலன்னா சாப்பிட்டு செத்து போகலாம் அவள் பிளான்னு. இங்கே ஃபுல் ஆட்டோஸ் நின்றுருக்கோம். எல்லோரும் என்னடா பண்ண போகிற, இவர் வெயிட்டிங்கில் இருப்பார். ஏன்னா ஒரு பக்கம் இன்டர்வலில் ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு மேட்ரு எக்ஸ்போஸ் ஆகிடுது, தட் ஹீ ஈஸ் அ பவர்ஃபுல் மேன். ஆனால் யார் பாம்பே கனெக்ஷன், பாஷா கனெக்ஷன் தெரியல, ஆடியன்ஸ்க்கு தெரியும், இவருக்கு தெரியும். ஆனால் இங்கே போனால் நக்மாட் ஃபாதருக்கு தெரிய வரும், தட் ஹீ நோஸ். ஸோ தேவனுக்கு முன்னாடி போகலாமா வேண்டாமா, லவ்வா பாஸ்டா, இல்லை ஒரு டைலமால், அங்கே கல்யாணம், இன்டர்கட் இல்லைன்னா இன்டர்கட். ஃபைனலி யூ வில் டேக் த டிசிஷன் ஆஃப் சேவிங் நக்மா. அது வண்டி ஆட்டோ டாப் 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 எல்லா ஆட்டோவும் ஸ்டார்ட் ஆகி அந்த கல்யாணம் பண்ணது போய் அங்கே நிற்பார் பாருங்கள். தேவன் ரியாக்ஷன் தான் ஹைலைட்டு. அவன் இந்த மாணிக்கம் ஆட்களும் நடந்து வர்றதும் அப்படியே இன்டர்கட் பார்த்தா பாஷா அந்த சூட் பூட்டில் அந்த கேங்கோடு நடந்து வர்றது இன்டர்கட் வரும். இவனுக்கு டென்ஷன், பாஷா பாஷா, அவன் பிபிஆரிட அவனுக்கு. அங்கே இன்னொரு பக்கம் அந்த ஃபஸ்ட்டு டைம் அண்டர் கிரவுண்டில் ஒருத்தனை அடிச்சிருப்பார், அவன் பார்த்துடுவான் பாஷா, அவனோட தனி ரியாக்ஷன். அவன் தேவன் கூட இருந்தவன், அவன் அவுட் ஆகிடுவான். இப்போ எல்லோரும் வருவாங்க கல்யாணத்துக்கு. இவன் நேரம் ஆட்டோக்காரன் அப்படியே வந்து நக்மாக்கே புரியாது, நான் கையை பிடிச்சிட்டு தேவனை பார்ப்பார். தேவன் ஒரு அல்டிமேட் ரியாக்ஷன் கொடுத்துருப்பார், எடுத்துக்கோ எடுத்துகிட்டு போ. நான் என்ன சொல்கிறது, அந்த ஆளுக்கு ஏற்கனவே பாஷாட்டு அடி வாங்கியிருக்கான், பாஷானா யாரு தெரியும், எடுத்துகிட்டு போயிடுவான். இவன் எடுத்துகிட்டு போயிடுவான். இங்கேருந்து சாங் வரும். இப்போ என்ன பிரச்சனைனா, சாங் ஒரு சூப்பர் சாங், தங்க மகன் தங்க நடை போட்டு சாங் பிரமாதம் பண்ணியிருப்பார். ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார். ஆக்சுவலாக ஜெயஸ்தாஸ் அந்த சாங் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் இருந்தார். அப்போ எங்களுக்கு இந்த ட்ராக்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவில் இருக்கும்போது ஜெயஸ்தாஸ் என்ன சொன்னார், எனக்கு அந்த ட்ராக் அனுப்புங்க, அங்கே ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது அமெரிக்காவில். ஸோ புதுசாக இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக லிரிக்ஸு ஒரு டப் ட்ராக் எடுத்து அப்படியே அவருக்கு அனுப்பினோம், ஒரு சிடியில் அங்கே அனுப்பினோம். அங்கே அவர் பாட்டு கேட்டு அமெரிக்காவில் அவரே அதை ரெக்கார்ட் பண்ணி அங்கேருந்து திருப்பி அனுப்பிடுறார். தட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் we were doing something like this, sending to America and getting it back. ஜேசஸ் அங்கேருந்து பாடி அனுப்பினார். பாட்டு பிரமாதமாக இருந்தது. அவர் வாய்ஸு அந்த பாட்டு கிக்காக இருந்தது. ஒரு செமி கிளாசிக்கல் ஒரு பீட்ஸோடு பண்ணிட்டார். பாட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இந்த இடம் வர்றதுக்கு முன்னாடி ஷூட்டிங் பண்ணிட்டோம். நல்லா இருக்குது சொல்லிவிட்டு இந்த
நம்ம தருண்குமார் ஐ திங்க் ரொம்ப பிரமாதமாக எல்லா சாங்கையும் டெரிஃபிக்காக கன்சீவ் பண்ணார். இதை வந்து என்ன பண்ணிட்டாரு சார், எல்லா டான்ஸர்ஸ்க்கும் ஸ்டாச்சு மாதிரி ஒரு பெயிண்ட் அடித்தார். ஃபுல் அப்படியே ஸ்டாச்சுவாக எல்லோரும் இருப்பாங்க, ஒரு கேர்ள்ஸ் எல்லாம் திடீர்னு ஸ்டாச்சு வில் மூவ். அது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இவெல்லாம் இவர் கிங் மாதிரி, அவள் குயின் மாதிரி, அப்புறம் ரோம் மாதிரி, அந்த ரோமன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரஜினி சார் இப்போ ரோம் எல்லாம்னா அவன்லாம் ஸ்கர்ட் மாதிரி போட்டுப்பாங்க, பேர் லெக்ஸு காட்டணும், நமக்கெல்லாம் சரி வராது. அது சொல்லிவிட்டு அப்புறமா ஒரு பேண்ட் மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு லாங் பூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணி ரொம்ப மகி டிட் அ வெரி குட். ஒரு ரோம் காஸ்டியூம், ஒரு டெசர்ட் காஸ்டியூம், ஒரு 3 டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸு, சாயோட காஸ்டியூம் எல்லாமே டெரிஃபிக்காக இருக்கும். பாட்டு ரொம்ப பிரமாதம் எடுத்துட்டோம். ஆனால் என்னாச்சு, அப்புறம் தான் ராமையா சேர்த்தோம். ராமையாக்கும் நான் தங்க மகனுக்கும் ஹார்ட்லி தேர் வாஸ் டிஃப்ரென்ஸ். வித்தின் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரீலில் மறுபடியும் இன்னொரு பாட்டு வரும். அண்ட் நடுவில் ஒரு பிட் சாங் வேறு இருக்கும், பாஷா பாரு. ஐயோ பாட்டு வரேன், இந்த பாட்டு எப்படி அவன் காப்பாற்றுறது. எடிட்டிங்கில் வரும்போது பயந்துட்டேன். இவ்வளோ பக்கத்தில் பாட்டு அண்ட் ஒரு லவ் சாங். அந்த டைமில் படம் வந்து இப்போது அவரோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு போச்சு. இப்போ மாணிக்கமுக்கு தெரிய வரணும், அதுதான் மேட்ரு. ஆண்டனிக்கு தெரிய வரணும் பாஷா இஸ் அலைவ். இப்போ இந்த சாங் வரும்போது என்ன பண்ணிட்டேன், எடிட்டிங்கில் சடனாக ஃபுல் ஆக்சுவலாக இழுத்துட்டு போய் ஊருக்கு அவரோட இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு தான் தனியாக சாங் ஆரம்பிக்கணும். எல்லாத்தையும் தூக்கிட்டு எப்போ வந்து அவன் தேவன் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னான், அங்கே கையை பிடிச்சோன்னா பாட ஆரம்பிச்சிட்டேன். பேக்ரவுண்டில் டாட்டா மியூசிக் வந்துடுறது, அங்கே நடந்து வருது, ஆட்டோவில் வருது, இங்கே வருது, எல்லோரும் பாதி மியூசிக் முடித்து அப்புறம் நிறைய கொஞ்சம் மியூசிக் உள்ளே கட் பண்ணிவிட்டு அந்த சாங்கோட லீடுக்கு போய் பெஸ்ட்டு போர்ஷன்ஸாக எடுத்து ஆக்சுவலாக குவாய்ட்டாக பிஜிஎம் கொஞ்சம் ஷார்ப் பண்ணேன், லிரிக் கொஞ்சம் ரிப்பீட்டர் ஷார்ப் பண்ணேன், ஒரு குவிக் சாங்காக அந்த லென்த்து கம்மி பண்ணி தெரியாமல் அந்த பாட்டை எடிட் பண்ணிட்டேன். ஆனால் பாட்டு வாஸ் சூப்பர் ஹிட் அண்ட் த வே இட் வாஸ் எக்ஸிக்யூட்டட், பாட்டு ஒர்க் அவுட் ஆகிடுது, பெரிய லெவல் ஒர்க் அவுட் ஆகிடுது. ஸோ இந்த பாட்டுக்கும் 8 சாங்க்கும் கேப் கம்மி, நடுவில் ஒரே ஒரு சாங் மட்டும் அந்த பிட் சாங் இருந்தது. அது வைரமுத்து சாரோட டேலண்ட். அது நான் அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். இந்த பாட்டு முடிஞ்சுன்னா ஹீ இஸ் தேர். ஆனால் பாஷா கேரக்டருக்கு அந்த ஆண்டனி ஆள் பார்த்துருப்பான் அவனை, பாஷாவை. அவன் போய் இப்போ ஜெயிலில் இவரை மீட் பண்ணணும். யாரை? ஆண்டனி மீட் பண்ணிவிட்டு, சார் பாஷா உயிரோடு இருக்கான். இந்த 3 ஷாட்டும் எடுக்கும்போது என்னாச்சு, பேரலாக நாங்கள் வாகினியில் ஷூட்டிங், ஏவிஎம்மில் ஷூட்டிங். ஏவிஎம்மில் ஆண்டனியோட சீன் எடுக்கும்போது சின்ன ஒரு ஆக்ஷன் சீனுக்கு இருக்குது, லீடு இருக்குது. ஸோ ஃபைட் மாஸ்டர் கொடுத்துருந்தேன். நான் லீடு சீன்ஸ் எடுக்கணும், பேட்ச் எடுக்கணும்னு சொல்லி அவர் கூப்பிட்டுட்டார் ராஜு மாஸ்டர். சரி சொல்லி நாங்கள் போகும்போது நான் இங்கே என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் இங்கே விட்டேன் நான். ஸோ அதில் ஷார்ட் பிரகாஷ் சட்டெல்லாம் பேசிட்டு ரஜினி சாண்டி சொல்லிட்டு இந்த மாதிரி ஷார்ட் எல்லாம் சொல்லிட்டேன். ஓகே சொன்னார். நான் அங்கே போய் ரகுவரன் ஷார்ட்டு அந்த இதெல்லாம் எடுத்து டயலாகில் எடுத்து இங்கே வரேன். சொல்லலாமா தெரியல, நான் அப்படி வாகினியோட செட்டுக்கு என்ட்ரன்ஸ்க்கு வரேன். நம்ம அசிஸ்டண்ட் உதய் சங்கர் ஒய்ஃப் அவங்க ஓடி வந்தாங்க. உதய் சங்கர் வந்து காலில் விழுந்துட்டார். என்னையா அப்படின்னு. சார் இந்த ஷார்ட் எடுக்கும்போது எங்கிட்ட ஒரு மேட்ரு சொன்னார் கேமராமேன்ட்ட. அப்போது ஆக்சுவலாக ஆண்டனி மாதிரியே பேசுவார். குரலே வராது வெளியில். எப்படி మాట్లాడతాను చాలా பிரகாஷ் என்ன சார் இப்படி தான் இருப்பார் அவர். தட் இஸ் ஃபுல் பின் ட்ராப் சைலண்டாக இருக்கவங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த படத்தோட ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒய் அ ஃபிலிம், ஒரு பாஷா மாதிரி ஒரு ஃபிலிம், ஒய் இஸ் இட் சச் அ பிக் ஹிட்? ஒய் நிறைய கேள்வி வரும். ஏன் மறுபடியும் அந்த மாதிரி நம்ம படம் எடுக்க முடியாதா? ஒய் இட் டசன்ட் ஹேப்பன் லைக் தட்? இதே காம்பினேஷன் நிறைய படம் எடுக்கலாம், பட் இட் வில் நாட் ஹேப்பன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.